யாவருக்கும் நிழல் வீட்டு திட்டத்தின் 12வது கிராமம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டது. திம்புலாகல 19ஆம் கால்வாய் பகுதி மாதிரி கிராமம் வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் எண்ணக்கருவிற்கு அமைவாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 25 வீடுகளை கொண்ட இந்த மாதிரி கிராமத்திற்கு மறைந்த திம்புலாகல சீலாலங்கார தேரரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு வீடுகளை கையளிப்பதை அடையாளப்படுத்தும் வகையில் உறுதிப்பத்திரங்கள் ஜனாதிபதியினால் கையளிக்கப்பட்டதுடன் மூக்கு கண்ணாடி உலர் உணவுப் பொருட்களும் இதன்போது பகிர்ந்தளிக்கப்பட்டன. குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கு வீட்டு உதவிகளும் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு 53 பேருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதமும் உதவிகள் வழங்கப்பட்டன. கடந்த வருடம் எம்மால் ஆரம்பிக்கப்பட்ட புலனறுவை எழுச்சி திட்டமானது இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தியில் நிலவும் பல்வேறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு பாரிய திட்டமாக அமைந்துள்ளது. தற்போது மாவட்டத்தில் உள்ள வீதிகள் செப்பனிடப்படுகின்றன. சுமார் 240 பாடசாலைகளின் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. பாடசாலைகளை போன்று பிரதேச வைத்தியசாலைகளும் முழுமையாக புனரமைக்கப்படுவதுடன் புதிய கட்டடங்கள் மற்றும் உபகரணங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று மாவட்டத்தில் நிலவும் குடிநீருக்கான பிரச்சினைக்கு 2018ஆம் ஆண்டளவில் தீர்வு வழங்கப்படும். சீன அரசிடமிருந்து கிடைத்துள்ள வெளிநாட்டு திட்டம் ஒன்று ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும். புலனறுவையை போன்று முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்யும் செயற்பாட்டிற்கு புதிய அரசாங்கம் என்ற வகையில் தேவையான முன்னுரிமையை வழங்கி நாம் பிரம்மாண்ட அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். பிரம்மாண்டமான முதலீட்டு திட்டங்களை விட கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கிராம மக்களுடன் இணைந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான திட்டங்களே நமது நாட்டிற்கு மிகவும் பொருத்தமானவையாக அமையும். සුරුසා මධ්‍යම පරිමාණයේ ව්‍යාපෘති තමයි අපේ රටට වඩාත්ම ඕවින්නේ. මහා මැතිවරණයෙන් පසුව මාස 3ක් ඇතුළත උදාගම பொது தேர்தலின் பின்னர் 3 மாதங்களுக்குள் 38 கிராமங்களை நிர்மாணிப்பதற்கான பணிகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். 2016ஆம் ஆண்டில் மேலும் 148 புதிய கிராமங்களை உருவாக்குவதற்கான பணிகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். அந்த பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. 2017ஆம் ஆண்டில் 500 கிராமங்களை நிர்மாணிப்பதற்கான பணிகளை ஆரம்பிக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி அவர்களே, நாட்டில் வீட்டிற்காக விண்ணப்பிக்கும் மக்களின் தெளிவான மதிப்பீடுகள் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சில் இருக்கவில்லை என்பதை கூறுவதற்கு வெட்கமாக உள்ளது. 24 லட்சம் குடும்பங்கள் வீட்டு பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளன. நாட்டில் மொத்தம் 51 லட்சம் குடும்பங்கள் உள்ளன. நாட்டில் 50% குடும்பங்கள் பாரிய வீட்டு பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளன. නිවාස ප්‍රශ්නේ බරපතල ලෙස බලපා